வெல்கம் டு உயிரின் ஓசை. இன்று நம்மிடம் பேசப்போகும் கதை ஒரு கொலை 5 நபர்கள். கதை சுருக்கம். 6 பேர் ஒரு வார இறுதி ரெசார்ட் ட்ரிப்பிற்கு செல்கிறார்கள். இரவு ஒரு விருந்து. காலை எழுந்ததும் கார்த்திக் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கிடக்கிறார். புலனாய்விற்கு இன்ஸ்பெக்டர் ஆதித்யா வருகிறார். அவருக்கு தெரிகிறது, ஒவ்வொருவருக்கும் கார்த்திக்கை கொல்ல ஏதோ ஒரு தனி காரணம் இருக்கின்றது. எல்லோரும் ஒரே இடத்திலிருந்தும் யாரும் நேரடி சாட்சி இல்லை என்கிறார்கள். சாட்சியங்களை ஆராயும் போது ஒவ்வொருவரின் கடந்த காலமும் புதிய அதிர்ச்சியான ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. இறுதியில் கொலை செய்தவர் யார் என்பதை ஆதித்யா ஆதாரங்களுடன் நிரூபிக்கிறார். ஆனால் அது யாரும் எதிர்பார்க்காத நபர். அத்தியாயம் 1. மாலை 4 மணி. சென்னை நகரின் புறநகர் பகுதியில் உள்ள ஈகிள் நாஸ்ட் ரிசார்ட் என்கிற இடத்துக்கு ஒரு லக்ஸரி வேன் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. ஜன்னல்களுக்கு பின் மரங்களின் வரிசை பச்சை நீர்வீழ்ச்சி போல ஓடியது. வேனுக்குள் 6 பேர், ஒவ்வொருவரும் வெவ்வேறு எண்ணங்களில் மூழ்கியிருந்தனர். கார்த்திக் 35 வயது, உயரமாகவும் கவர்ச்சியான குணத்துடனும் இருந்தாலும் அவரது கண்களில் ஒரு அகந்தை ஒளிந்திருந்தது. வணிகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தவர், ஆனால் பிறரின் உணர்வுகளை மதிக்காதவர் என்று பலரும் சொல்வார்கள். அந்த வேனின் முன்னிற்கும் சோஃபாவில் ஆளுமையை வெளிப்படுத்தும் போக்குடன் அமர்ந்திருந்தார். இந்த ரெசார்ட் ட்ரிப் எல்லாருக்கும் ரிலாக்ஸ் தரும் என்று சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஏதோ ஒரு மறைந்த சதி இருப்பது போல தோன்றியது. அஞ்சலி, கார்த்திக்கின் மனைவி, அழகானவர், ஆனால் முகத்தில் மெல்லிய சோகத்தின் நிழல். கணவர் அருகில் இருந்தாலும் மனதில் ஏதோ தூரம். வானில் ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தாள். நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்க அஞ்சலி என்று மீனா கேட்டாள். இல்ல, கொஞ்சம் தூக்கம் வருது என்று சிரிக்க முயன்றாள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் பயம் கலந்த ஏமாற்றம் தெரிந்தது. மீனா அஞ்சலியின் தோழி. வெளிப்படையாக கார்த்திக்கின் குடும்பத்துடன் நெருங்கியவர் போல இருந்தாலும் அவருக்கு கார்த்திக்கின் மீது ஆழ்ந்த வெறுப்பு இருந்தது. அவர் பேசும் வார்த்தைகள் சாதாரணமாய் இருந்தாலும் பார்வையில் சிலிர்க்க வைக்கும் தீ தெரிந்தது. விக்னேஷ் கார்த்திக்கின் பள்ளி நண்பர். அவருக்கு கார்த்திக்கிடம் நட்பின் பெயரில் ஒரு பழைய காயம் இருந்தது. ரிசார்ட்ல குளிச்சுட்டு எல்லாரும் நல்லா சிரிச்சுக்கலாம், இப்போதாவது நமக்கு பழைய நாட்கள் நினைவுக்கு வரும் என்று சொன்னார். ஆனால் மனதில் ஒரு இருண்ட எண்ணம் ஓடியது. இந்த கார்த்திக் இன்னும் எத்தனை பேரை அழித்துவிட்டு சிரிக்கப் போறான் என்று. சுரேஷ் கார்த்திக்கின் சித்தப்பன் மகன். கார்த்திக்கினிடமிருந்து பங்கு கேட்க முடியாமல் அவமானப்பட்டவர். அண்ணா, ரிசார்ட்ல பாஸ்டன் கப் கேக்குகள் இருக்குமாம், சாப்பிட காத்திருக்கிறேன் என்று நகைச்சுவையாக சொன்னார். ஆனால் உள்ளுக்குள் நினைத்தார், இந்த கார்த்திக் தான் நம்ம வீட்டு சொத்துல ஆள் வைத்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் அவனை சாப்பிட்டான். இனி அவனை பார்த்தா கூட கோபமாக வருகிறது என்று உள்ளுக்குள் வஞ்சகத்தை வைத்து கொண்டு திட்டினான். ராஜ் அண்டை வீட்டு குடியிருப்பாளர். வெளிப்படையாக எப்போதும் குளிர்ச்சியானவர். ஆனால் கார்த்திக்கின் கடந்த காலம் தொடர்பான ரகசியம் அவரிடம் மட்டுமே இருந்தது. அந்த ரகசியத்தை வெளிச்சம் போட வேண்டுமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருந்தார். ஹே கார்த்திக், இந்த ட்ரிப் கரெக்டா பிளான் பண்ணிருக்க, விக்னேஷ் போலி சிரிப்புடன் சொன்னான். சில நாட்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் மறந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணலாம், கார்த்திக் பெருமையாக கூறினான். நீ எப்போதுமே பிஸ்னஸ்னு ஓடுற, இது நல்லா இருக்கும் இந்த ட்ரிப் என்று மீனா மெதுவாக சொன்னாள். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் சேர்ந்திருக்கோம், அஞ்சலி மெதுவாக கூறினாள். ஆனால் ஒவ்வொருவரும் பேசும் வார்த்தை சாதாரணமாயிருந்தாலும் மனதில் வேறொரு புயல் எழுந்து கொண்டிருந்தது அனைவருக்குள்ளும். வேன் மெதுவாக ஒரு பிரம்மாண்டமான ரிசார்ட்டின் வாயிலில் நுழைந்தது. மலைகளின் நடுவே பச்சை மரங்களால் சூழப்பட்ட பழமையான அரண்மனை மாதிரி இருக்கும் ரெசார்ட். இதுதான் இன்று இரவு நமக்கு வீடு, கார்த்திக் கைகளை விரித்தான். ஆனால் அந்த இடத்தின் குளிர்ச்சி ஒரு அறியாத பயத்தை கொடுத்தது. அனைவரும் தங்கள் அறைகளில் சென்று செட்டில் ஆகினர். மாலை சூரியன் மறையும் வேளையில் கார்த்திக் தனியாக நடந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு குரல் மெதுவாக அவருக்கு அருகே வந்தது. இரவு உனக்கு கடைசி இரவாகும் கார்த்திக். அவர் திரும்பி பார்த்தார். அங்கே யாருமே இல்லை. அத்தியாயம் 2.
கார்த்திக் தோட்டத்தில் நடை போட்டுக்கொண்டே நினைவுகளை அசை போடத் தொடங்கினான். நாளை இந்த வியாபாரம் இன்னொரு கட்டத்துக்கு போகும். அஞ்சலியை நம்மோடு அழைத்துச் செல்வதா வேண்டாமா? விக்னேஷ் இன்னும் என்னை சந்தேகமாக பார்க்கிறான். மீனாவும் இப்போதே என்னை வெறுப்பதை காட்டுகிறாள். சுரேஷ் சொத்து பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறான். ராஜ் அந்த பழைய விஷயத்தோடு வந்திருக்கிறான். என்று பெருமூச்சு விட்டு சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு மறைமுக பயம் இருந்தது. அவருக்கு தெரியும், இங்கே வந்துள்ள 5 பேருக்கும் தன்னிடம் ஏதோ ஒரு பழி இருக்கிறது. அதே நேரத்தில் விக்னேஷ் தனது அறையில் சாளரத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவரது கையில் ஒரு பழைய புகைப்படம். அதில் கார்த்திக்கும் விக்னேஷும் புன்னகையுடன் கல்லூரி நாட்களில் நிற்பது. நீ என் வாழ்க்கையை சிதைத்தது 1 தடவையா 2 தடவையா? என் காதலியை கவர்ந்து திருமணம் பண்ணிவிட்டாயே கார்த்திக். அதற்கு பிறகும் இன்னொரு பிசினஸ் வாய்ப்பை குத்தி கொண்டு போனாய். இன்னும் நீ என் நண்பனாக சிரிக்கிறாய். விக்னேஷின் கண்களில் பகையுணர்ச்சி பளபளத்தது. அஞ்சலி கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். முகத்தில் அழகாக புன்னகை வர முயற்சி செய்தாள். ஆனால் முடியவில்லை. என்ன வாழ்க்கை இது? திருமணம் செய்தவன் என்னை ஒருபோதும் மனைவியாய் பார்க்கவில்லை. கணவன் பெயரில் ஒரு சுவாரஸ்யமான முகமூடி. அவன் செய்த காரியங்களில் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனாலும் அவன் மேல் இருக்கும் பாசத்தையும் என்னால் மறக்க முடியவில்லை. மனதுக்குள் ஏதோ ஒரு கெட்ட உணர்வு குடைந்து கொண்டே இருக்கிறது. பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். மீனா பின்புற பால்கனியில் அமர்ந்திருந்தாள். கையில் ஒரு சிறிய லாக்கெட். அதை திறந்தபோது அதற்குள் இருந்தது கார்த்திக் மற்றும் மீனாவின் புகைப்படம். நீ என் வாழ்க்கையில் முதலில் வந்தவன் தான் கார்த்திக். ஆனால் நீ என்னை துரோகம் செய்து என் தோழியையே மணந்தாய். என்னை ஒரு பொம்மையாய் பயன்படுத்தி பிறகு தூக்கி எறிந்தாய். இப்போது உன்னை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பு மட்டும்தான் இருக்கிறது. மீனாவின் உதடுகளில் கசப்பான சிரிப்பு பரவியது. சுரேஷ் ரெசார்ட்டின் பார்லரில் ஒரு குடி ஊட்டிக் கொண்டிருந்தான். கண்களில் கோபம். இந்த கார்த்திக் இல்லைன்னா அப்பாவின் சொத்து எனக்கு கிடைச்சிருக்கும். அவன் கள்ளத்தனமா ஆவணங்களை போலி பண்ணி எல்லாத்தையும் தன் பெயரில் போட்டுக்கிட்டான். நான் எதையும் சொல்ல முடியாம சும்மா இருந்தேன். ஆனா இன்றைய இரவு அவனுக்கு கடைசி இரவாக்கணும் என்று பல்லை கடித்து கொண்டான். ராஜ் மட்டும் தனியாக ரெசார்ட்டின் காலில் அமைதியாக காஃபி குடித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் இருந்தது ஒரு பழைய USB டிரைவ். இந்த USB டிரைவ்ல இருக்கிற சாட்சியங்கள் வெளியே வந்தா கார்த்திக்கின் வாழ்க்கை முடிந்தது. ஆனா நான் இதை வெளியே விடணுமா வேண்டாமா? அவன் என்னை எவ்வளவு ஏமாற்றினான். ஆனாலும் அவருக்கு இன்னும் ஒரு மனக்குழப்பம் இருந்தது. அன்று இரவு ரிசார்ட்டின் பெரிய டைனிங் ஹாலில் டின்னர் ரெடி. கார்த்திக் அனைவரையும் பார்த்து, வாங்க, இன்றைய ட்ரிப்புக்கு ஒரு சிறந்த நினைவாக இருக்கும், டின்னர் சாப்பிடலாம் என்று சிரித்தான். அனைவரும் மேஜையில் அமர்ந்தனர். ஆனால் ஒவ்வொருவரும் சாப்பிடும்போது கூட ஒருவரையொருவர் சந்தேகமாக பார்க்க தொடங்கினர். விக்னேஷ் ஒரு பாட்டிலை கார்த்திக்கிடம் கொடுத்தார். நீயே முதல்ல குடி பண்ணு என்று சிரித்தான். மீனா மெதுவாக அஞ்சலியின் காதில் அவனோட சிரிப்பை நம்பாதே என்று கிசுகிசுத்தாள். சுரேஷ் கார்த்திக்கிடம், அண்ணா, நாளைக்கு உன்னோட கையொப்பம் ஒண்ணு வேணும் சொத்து பேப்பருக்கு என்று சொன்னார். கார்த்திக் சிரித்தான். கையொப்பமா? பார்க்கலாம் என்று நக்கலாக சொன்னான். ராஜ் சும்மா பேசிக்கொண்டே சிரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவரின் கண்கள் கார்த்திக்கின் ஒவ்வொரு செய்கையையும் கவனமாக ஆராய்ந்து கொண்டிருந்தது. விருந்தின் முடிவில் கார்த்திக் தனியாக ஹாலில் நின்று கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் யாரோ ஒருவன் அருகே வந்து மெதுவாக சொன்னான், இன்று இரவிலே உன் பாவங்களுக்கு தீர்ப்பு வரும் கார்த்திக். கார்த்திக் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். ஆனால் யாருமே இல்லை. அத்தியாயம் 3. ரிசார்ட்டின் டைனிங் ஹால் அந்த இரவு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மங்கலான மின்விளக்குகள், மேஜையின் நடுவே ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்திகள், ஜன்னல் வழியாக வீசும் குளிர்காற்று, எல்லாமே விழாக்காலம் போல இருந்தது. ஆனால் அந்த ஹாலுக்குள் அமர்ந்திருந்த 6 பேரின் மனதில் விழா உணர்ச்சி இல்லை. ஒவ்வொருவரும் வேறு வேறு சூடான எண்ணங்களில் மூழ்கியிருந்தனர். அனைவரின் அமைதியை கலைத்தான் கார்த்திக். இந்த ரெசார்ட் எத்தனை எக்ஸ்க்ளூசிவ் தெரியுமா? பெருமையாக சொன்னான். நம்ம மாதிரி சிலருக்குத்தான் அனுமதி கிடைக்கும். கம்ப்ளீட் பிரைவசி.
அதுதான், யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, விக்னேஷ் மெதுவாக சொன்னார். அவனது குரலில் மறைமுக கிண்டல் இருந்தது. அஞ்சலி அமைதியாக இருந்தாள். கார்த்தின் கண்களை நேராக பார்க்க கூட மனம் வரவில்லை அவளுக்கு. கார்த்திக், உனக்கு எப்பயுமே பிரைவசி முக்கியம்தானே? மீனா கள்ளத்தனமாக சிரித்தாள். ஆனா அது பிசினஸ்க்காகவா இல்ல வேற எதுக்காகவா என்றாள். அவளது வார்த்தை சாதாரணமாக இருந்தாலும் பார்வையில் கசப்பும் பழியும் தெரிந்தது. கார்த்திக் அவளை பார்த்து சிரித்தான். மீனா, நீ இன்னும் பழைய விஷயங்களை மறக்கலையா? லைஃப்ல மூவ் ஆன் ஆகணும் என்றான். மீனாவின் முகம் சிவந்து போனது. லைஃப் மூவ் ஆன் ஆகணும்னு சொல்றது யாரு தெரியுமா? நீயா? பழசு எல்லாத்தையும் மறந்துட்டியா என்று கோபமாக கேட்டாள். அண்ணா, பிசினஸ்லயும் சரி லைஃப்லயும் சரி, ஆனா நம்ம சொத்து விஷயத்தை எப்ப தீர்ப்பீங்க என்று சுரேஷ் திடீரென்று கேள்வி கேட்டான். கார்த்திக் மெதுவாக கண்ணாடியை மேஜையில் வைத்தான். சுரேஷ், அந்த சொத்துல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. சட்டப்படி எல்லாமே என் பெயரில் தான் இருக்கு என்று கோபமாக சொன்னான். சுரேஷின் கண்களில் தீப்பொறி போல பளிச்சிட்டன. நீ சட்டத்தையும் பணத்தையும் கையில வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்துற என்று கோபப்பட்டான். ராஜ் மட்டும் சும்மா சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஆனால் கார்த்திகை பார்த்து, சில விஷயங்கள் எப்போதுமே மறைந்திருக்காது கார்த்திக், ஒரு நாள் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும் என்று மெதுவாக சொன்னார். கார்த்திக் அவரை நோக்கி, ராஜ், நீயும் ஆரம்பிக்காதே, எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சிரிக்காதே என்றான். ராஜ் திரும்பவும் சிரித்தான். நான் சிரிப்பது எதுக்குன்னு உனக்கு தெரியும் கார்த்திக் என்றான். அந்த வார்த்தை கார்த்திக்கின் முகத்தில் ஒரு சின்ன பதட்டத்தை ஏற்படுத்தியது. அஞ்சலி பேசாமல் அமைதியாக இருந்தாள். என்ன அஞ்சலி, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? கார்த்திக் பண்றதெல்லாம் சரியா? விக்னேஷ் கேட்டார். அஞ்சலி மெதுவாக தலையசைத்தாள். சரிதான் என்றாள். ஆனால் மீனா திடீரென்று, சரியில்லை அஞ்சலி, நீ இவ்வளோ அமைதியா இருக்கக்கூடாது. கார்த்திக் உன்னை எவ்வளவு கவனிக்கிறான் என்று கேள்வி எழுப்பினாள். அஞ்சலியின் கண்களில் நீர் திரண்டது. மீனா, உன் வார்த்தைகள் நிஜமா தெரியுது, விக்னேஷ் மனதில் நினைத்து கொண்டான். கார்த்திக், உன்னால் நாங்க எல்லாரும் நாசமா போயிட்டோம். நீ செய்த கபடங்கள் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும் ஒரு நாள் என்று கத்தினான் சுரேஷ். ஓ சுரேஷ், உனக்கு என்ன தெரியும்? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத என்று கார்த்திக் கத்தினான். அந்த சத்தத்துக்கு அனைவரும் அதிர்ந்தனர். கார்த்திக், நீ பேசும் வார்த்தையை கவனமா பேசு, ராஜ் குரலை குளிர்ச்சியுடன் சொன்னார். ஏன், நீ என்ன வெளிச்சம் போட்டு காட்ட போறையா என்று கார்த்திக் சிரித்தான். ராஜ் அமைதியாக அவனை பார்த்தான். வெளிச்சம் போட நேர வேண்டியதுல தேவைப்பட்டா போட வேண்டியதுதான் என்று கேட்டான். அந்த சண்டை சற்று தணிந்தது. எல்லோரும் அமைதியாக சென்றனர். சரி, நாளைக்கு நம்ம ரெசார்ட்ல ட்ரெக்கிங் பிளான் இருக்கு, எல்லாரும் ரெடி ஆகணும் என்று சிரித்தான் கார்த்திக். ஆனால் யாருமே பதில் சொல்லவில்லை. ஒவ்வொருவரும் தனித்தனி சிந்தனையில் மூழ்கினர். மின்விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் கார்த்திக்கின் முகம் ஒரு மர்ம நிழலை போல தோன்றியது. அத்தியாயம் 4. ரிசார்ட்டில் இரவு 10 மணி. மலையின் மேல் நிலவு முழு பிரகாசத்தில். காற்றில் ஒரு அசாதாரணமான குளிர்ச்சி. ரிசார்ட்டின் ஹாலில் இருந்த சிரிப்புகள் அனைத்தும் மெதுவாக மௌனமாகி ஒவ்வொருவரும் தங்கள் அறைகளுக்கு திரும்பிவிட்டனர். ஆனால் அந்த மௌனத்திற்குள் ஏதோ நகர்கிறது. யாரோ விழித்திருப்பது உறுதி. அஞ்சலி படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். கையில் ஒரு பழைய டைரி. அதை திறந்து வாசிக்க ஆரம்பித்தாள். இந்த கார்த்திகை நான் எப்போதும் மன்னிக்க முடியாது. அவன் என் வாழ்க்கையை அழித்து விட்டான். ஆனால் நான் இன்னும் அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவள் தன் கண்ணீரை துடைத்தாள். அந்த நேரத்தில் கதவுக்கு வெளியில் நிழல் ஒன்று நகர்ந்தது. யார்? அஞ்சலி பயத்துடன் கேட்டாள். பதில் இல்லை. விக்னேஷ் மேஜையின் மேல் ஒரு பழைய பிசினஸ் ஒப்பந்தத்தை கையில் எடுத்திருந்தான். இதை கார்த்திக் கிட்ட கொடுத்து எப்படியாவது கையெழுத்து வாங்கணும் என்று நினைத்து கொண்டான். இன்றிரவு அவன் மட்டும் என்னை சந்திக்க வந்தால், அவன் எனக்கு மோசடி செய்த சம்பவத்தை நினைத்தாலே அவனை கண்டிப்பாக கொல்ல வேண்டும் என்று கோபம் பெருகினான். அதே சமயம் அவனது மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது. கார்த்திக் இன்று இரவு தனது அறையில் தனியாக இருக்கிறான். இப்போதுதான் சரியான நேரம். விக்னேஷ் அதிர்ச்சி அடைந்தான். யார் இது? யாராவது என்னை தூண்டுகிறாரா என்று நினைத்தான். மீனா சாளரத்தை திறந்து பார்த்தாள். ரிசார்ட்டின் பின்புற தோட்டம் நிலவொளியில் வெண்மையாக இருந்தது. அவளது கையில் ஒரு சிறு கத்தி.
எத்தனை ஆண்டுகள் நான் அமைதியாக இருந்தேன். அவன் என்னை பயன்படுத்தி பிறகு என் தோழியையே திருமணம் செய்து கொண்டான். அவனை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பு மட்டும்தான் வருகிறது. அவள் கத்தியை வைத்துவிட்டு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். ஆனால் அந்த நேரத்தில் தோட்டத்தில் யாரோ நடந்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். ஒரு நிழல் கார்த்திக்கின் அறைக்குள் சென்று கொண்டிருந்தது. சுரேஷ் குடித்துக் கொண்டிருந்தான். கண்ணாடி மேஜையில் மோதியது. சொத்துக்காக அவன் என்னை ஏமாற்றி விட்டான். இப்ப கூட அவனுக்கு எதுவும் ஆகாத மாதிரி சிரிக்கிறான். ஆனால் ஒரே ஒரு நடி அவன் இல்லாம போச்சுன்னா எல்லாமே என் வசமாகிவிடும். திடீரென்று எழுந்தான். இன்றிரவு கண்டிப்பா அவனை சந்திக்கணும். அவன் மெதுவாக தனது அறை கதவை திறந்து வெளியே வந்தான். ராஜ் தன் கையில் இருந்த USB டிரைவை கவனமாக பார்த்தான். இதில் இருக்கும் சாட்சிகள் நாளைக்கு வெளியே வந்தா கார்த்திக்கின் வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் நாளை வரை அவன் உயிரோடு இருக்க போகிறானா? இந்த நேரத்தில் அவர் கதவுக்கு வெளியே ஒரு சத்தத்தை கேட்டார். யாரோ கார்த்திக்கின் அறையை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். ராஜ் மெதுவாக பின்தொடர்ந்தான். கார்த்திக்கின் அறையில் கார்த்திக் தனியாக அமர்ந்து மொபைலில் யாரோடனோ பேசிக் கொண்டிருந்தான். ஹலோ. நாளைக்கு டீல் க்ளோஸ் பண்ணிடுவோம். யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது. எல்லோரையும் நான் கையில் வைத்திருக்கிறேன். என்னை மீறி யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். கார்த்திக் பேசிக் கொண்டிருக்கும் போதே அறையின் கதவு மெதுவாக திறந்தது. யார் என்று திரும்பி பார்த்தான். ஒரு நிழல் உள்ளே வந்தது. நீயா? இப்ப எதுக்கு வந்த என்று கார்த்திக் சிரித்தான். நீ இப்போ வந்திருக்கேன்னா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கணும். அந்த நிழல் எதுவும் பேசவில்லை. மெதுவாக கார்த்திக்கை அணுகியது. ஏய், என்னடா பண்ண போற? கார்த்திக் சற்றே அதிர்ந்தான். அடுத்த நொடி ஒரு கூர்மையான ஆயுதம் காற்றை கிழித்தது. என்ற சத்தத்துடன் கார்த்திக்கின் குரல் எழுப்பி மீண்டும் திடீரென நின்றுவிட்டது. சில வினாடிகளில் கார்த்திக் தரையில் விழுந்திருந்தான். அவனின் கண்களில் அதிர்ச்சி உறைந்திருந்தது. அந்த நிழல் அவரை பார்த்து கொண்டே மெதுவாக பின்வாங்கியது. அறையின் விளக்குகள் இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த கொலை குரல் யாருக்கும் கேட்கவில்லை. கதவு மெதுவாக மூடப்பட்டது. காலை 6 மணி. பறவைகளின் குரல், மழையின் குளிர்காற்று. அஞ்சலி தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். கார்த்திக், காஃபி என்று அழைக்கப் போனாள். அந்த நேரத்தில் கதவு சிறிது திறந்திருந்தது. அவள் உள்ளே நுழைந்தாள். என்ற சத்தத்துடன் அவள் அதிர்ச்சி அடைந்து கத்த ஆரம்பித்தாள். அவளது குரல் ரெசார்ட் முழுவதையும் அதிர வைத்தது. கார்த்திக் தரையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். கண்கள் திறந்தபடி உயிரற்ற நிலையில். அத்தியாயம் 5. அஞ்சலியின் கதறலை கேட்ட அனைவரும் ஓடி வந்தனர். மீனா, விக்னேஷ், சுரேஷ், ராஜ் என்று அனைவரும் தங்கள் அறைகளிலிருந்து பதறிக்கொண்டு வந்தனர். அஞ்சலி, என்னாச்சு? விக்னேஷ் திடீரென கேட்க, அஞ்சலி நடுங்கும் குரலில் கார்த்திக், கார்த்திக் என்று அவள் சுட்டி காட்டிய திசையில் அவர்களை பார்த்தனர். இரத்த வெள்ளத்தில் கார்த்திக் அங்கே கிடந்தான். முகத்தில் அதிர்ச்சி உறைந்த பார்வை, கண்ணில் இன்னும் உயிரின் கடைசி கேள்வி. அவனது மார்பில் ஆழமான குத்துக்காயம், கையில் இன்னும் தனது மொபைல். ரத்தம் தரையில் பாய்ந்து மெதுவாக படுக்கையின் கால்வரை பரவியிருந்தது. மீனா தனது வாயை மூடியபடி பின்வாங்கினாள். இது யாரு பண்ணியிருக்க முடியும்? சுரேஷ் அதிர்ச்சியுடன், இல்ல, என்னால நம்பவே முடியல என்று சொன்னான். ராஜ் அமைதியாக கார்த்திக்கின் உடலை பார்த்து கொண்டே நின்றான். அவர் முகத்தில் அதிர்ச்சிக்கு பதிலாக வேறொரு சிந்தனை இருந்தது. நேற்று இரவு யாராவது கார்த்திக்கின் ரூமுக்கு போனீங்களா? விக்னேஷ் திடீரென்று கேட்டார். அஞ்சலி தலையசைத்தாள். இல்ல, நான் என் ரூமில் தான் இருந்தேன். மீனா கண்ணீர் வடித்தாள். எனக்கு எதுவும் தெரியாது. சுரேஷ் கோபமாக, நேற்று விருந்தில் சண்டை போட்டது யாரு? நாம எல்லாரும் தானே. இப்போ அவன் சாக கிடைக்கிறான். நம்மள தானே எல்லாரும் சந்தேகிப்பாங்க. ராஜ் மெதுவாக சொன்னார். சரியா சொல்ற. இப்போ நம்மள் யாராவது தான் இதை செய்திருக்க முடியும். அந்த வார்த்தை அனைவரையும் பதற வைத்தது. விக்னேஷ் கார்த்திக்கின் அறையை ஆராய்ந்தான். கதவு சற்று திறந்திருந்தது. சாளரமும் திறந்திருந்தது. கார்த்திக்கின் மொபைலில் கடைசியாக பேசப்பட்ட நம்பர் அன்னோன் நம்பர். படுக்கையின் மேஜையில் காஃபி கப், அதில் கால்வாசி குடிக்கப்பட்டிருந்தது. அவனோட கடைசி சப்ஜெக்ட் என்னவோ ஒரு ரகசியமான சந்திப்பு போல விக்னேஷ் மெதுவாக சொன்னான்.
அஞ்சலி கார்த்திக்கின் பார்த்தவுடன் மயங்கிய நிலையில் இருந்தாள். மீனா அவளை தழுவி கொண்டாள். அஞ்சலி, தாங்கிக்கோ, இப்ப போலீஸ் வருவாங்க. இல்ல, அவனை யார் கொன்றது? அஞ்சலி அழுதாள். அவன் தவறுகள் பண்ணினான், ஆனால் இப்படி யாரு செய்தார்கள் என்று கதறினாள். ராஜ் அவளை பார்த்தான். நீ உண்மையிலேயே ஆச்சரியப்படுகிறாயா அஞ்சலி? அஞ்சலி அதிர்ச்சியுடன், ராஜ், என்ன சொல்றீங்க? ராஜ் எதுவும் சொல்லாமல் அமைதியாக திரும்பி நின்றான். நேற்று இரவு யாரும் அவனுடைய ரூமுக்கு போனீங்களா? விக்னேஷ் மீண்டும் கேட்டான். சுரேஷ் உடனடியாக, நான் போகல, நீ போயிருந்தியா என்று எதிர்கேள்வி கேட்டான். நானா? விக்னேஷ் சிரித்தான். நான் எதற்கு போவேன்? நீதான் சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, அதானே? ஆனா மீனாவுக்கு என்ன வெறுப்பு இருந்தது? சுரேஷ் மீனாவை நோக்கி பார்த்தான். மீனா கண்களை துடைத்து கொண்டே சொன்னாள், நான் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் அனைவரும் ஒருவரையொருவர் சந்தேகத்துடன் பார்த்து கொண்டார்கள். அதே நேரத்தில் ரிசார்ட்டின் மேலாளர் போலீஸுக்கு அழைத்தார். காலை 9 மணிக்குள் ஒரு வெள்ளை ஜீப் ரெசார்ட்டின் முன் நின்றது. அதிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஆதித்யா இறங்கினார். உயரமாக, குளிர்ச்சியான பார்வையுடன், மிகவும் கூர்மையான, புத்திசாலித்தனம் தெரியும் முகம். என்ன நடந்தது? அவர் நேரடியாக கேட்டார். ரிசார்ட்டின் மேலாளர் பயந்து கொண்டே, சார், ஒரு விருந்தினர் கார்த்திக், அவர்தான் கொலை செய்யப்பட்டவர். ஆதித்யா அறைக்குள் நுழைந்தார். ஆதித்யா கார்த்திக்கின் உடலை கவனமாக பார்த்தார். மார்பில் ஒரு கூர்மையான குத்துக்காயம். கொலை ஆயுதம் அருகில் இல்லை. கையில் மொபைல். கடைசி அழைப்பு அன்னோன் நம்பர். அறையின் கதவு பூட்டப்படவில்லை. சாளரத்தின் வெளியே காலடி சுவடுகள் இருந்தன. அவர் மெதுவாக சொன்னார், இது சாதாரண கொலை இல்லை, யாரோ நன்றாக திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். ஆதித்யா அனைவரையும் ஹாலில் கூட்டினார். நேற்று இரவு 10 மணிக்கு பிறகு யாராவது கார்த்திக்கின் அறைக்கு சென்றீர்களா என்று நேரடியாக கேட்டாள். அஞ்சலி அழுதாள். நான் போகவில்லை. விக்னேஷ், நான் என் ரூமில் தான் இருந்தேன் என்றான். மீனா, நான் ஜன்னல் வழியா மட்டும் பார்த்தேன். யாரோ நிழல் கார்த்திக்கின் ரூமுக்கு போறதை பார்த்தேன். சுரேஷ், நான் பார்ல குடிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது என்றான். ராஜ் மட்டும் சிரித்தபடி, எனக்கு ஏதோ சத்தம் கேட்டது, சத்தம் கேட்டு நான் வெளியே வந்தேன், ஆனா அப்ப யாரையுமே அங்க காணவில்லை என்றான். ஆதித்யாவின் பார்வை ஒருவரின் முகத்தில் நீண்டது. அத்தியாயம் 6. ரிசார்ட்டின் பெரிய ஹாலில் அனைவரும் பதட்டமாக இருந்தனர். கார்த்திக்கின் உடல் போலீசால் பிளாஸ்டிக் போர்வையில் மூடப்பட்டு வைக்கப்பட்டது. அறைக்குள் இன்னும் இரத்தத்தின் வாசனை நிறைந்திருந்தது. இன்ஸ்பெக்டர் ஆதித்யா குளிர்ச்சியான பார்வையுடன் அனைவரையும் பார்த்தார். இந்த ரெசார்ட்டில் யாரும் வெளியே போக முடியாது. கொலைகாரன் உங்களில் யாரோ ஒருவர் தான். அந்த வார்த்தை ரிசார்ட்டின் காற்றையே பதற வைத்தது. ஆதித்யா மெதுவாக ஆரம்பித்தார். நேற்று இரவு 10 மணிக்கு பிறகு யாராவது கார்த்திக்கின் அறைக்கு சென்றீர்களா என்று மீண்டும் கேட்டார். அனைவரும் ஒன்றாக இல்லை என்று சொன்னார்கள். ஆதித்யா சிரித்தான். சரி, அப்போ நீங்கெல்லாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் உங்களோட ரூம்ல இருந்தீங்கன்னு சொல்றீங்க. ஆனால் கார்த்திக்கின் ரூம்ல யாரோ நிழல் போயிருக்கிறது. மீனா பார்த்திருக்கலாம், சரியா? மீனா தலையசைத்தாள். ஆமா சார், நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். ஒரு நிழல் அவனோட ரூமுக்கு போச்சு, ஆனா யாருன்னு தெரியலை. ஆதித்யா அவரை நேரடியாக பார்த்தார். அந்த நேரம் நீ ஜன்னல் பக்கம் ஏன் இருந்தாய்? மீனா சற்று தடுமாறினாள். இல்ல, எனக்கு தூக்கம் வரல, ஜன்னல் திறந்துகிட்டு வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆதித்யா சிரித்தான். சரி, அதை பிறகு பார்க்கலாம், முதல்ல ஒவ்வொருவர்கிட்டையும் தனித்தனியா பேசணும் என்றான். விக்னேஷ் தனியாக ஆதித்யாவின் முன்னால் அமர்ந்தார். விக்னேஷ், கார்த்திக்குடன் உனக்கு என்ன தொடர்பு? நாங்கள் கல்லூரி நண்பர்கள். ஆனா அவன் எனக்கு துரோகம் செய்தான். என் காதலியை கவர்ந்து திருமணம் செய்தவன் அவன்தான். ஆதித்யா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். நேற்று விருந்தில் அவனுடன் சண்டை போட்டேன்னு சொல்றாங்க, உண்மையா? விக்னேஷ் சிரித்தான். ஆமா, சண்டை போட்டேன். அவன் செய்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் எனக்கு கோபம்தான். ஆனா கொலை செய்யற அளவுக்கு எனக்கு காரணம் கிடையாது. ஆதித்யா அவனின் கண்களை நெருங்கி பார்த்தார். நேற்று இரவு 10 மணிக்கு பிறகு யாருடன் இருந்தாய்? நான் என் ரூம்ல தான் இருந்தேன். யாரோ மெசேஜ் அனுப்பி கார்த்திக் ரூம்ல தனியா இருக்கான்னு சொன்னாங்க. ஆனா நான் போகவில்லை. மெசேஜ் யாரிடமிருந்து? விக்னேஷ் மொபைலை காட்டினார். அன்னோன் நம்பர். ஆதித்யா சிரித்தான். சரி, உன்னை இப்ப விடுறேன். ஆனா இன்னும் சில கேள்விகள் வரும். அஞ்சலியிடம் சென்றான் ஆதித்யா. அஞ்சலி நடுங்கியபடி சொன்னாள். அஞ்சலி, கார்த்திக் உங்களுடைய கணவர் தானே? அவள் கண்ணீருடன் தலையசைத்தாள். ஆனா அவர்
என்னை மனைவியாக ஒருபோதும் பார்த்ததில்லை. அவர் எப்போதும் வேற விஷயங்கள்ல தான் இருந்தார். ஆதித்யா நேரடியாக கேட்டார். அவரை கொல்ல உனக்கு காரணம் இருக்கிறதா? அஞ்சலி அதிர்ச்சி அடைந்தாள். இல்ல சார், நான் அவரை வெறுத்தாலும் கொலை செய்யற அளவுக்கு என்னால போக முடியாது. நேற்று இரவு 10 மணிக்கு மேல நீ எங்க இருந்தாய்? என் ரூம்ல தான் இருந்தேன். கதவுக்கு வெளியில சத்தம் கேட்ட மாதிரி தோணுச்சு. ஆனா நான் திறக்கலை. ஆதித்யா கவனமாக அவளை பார்த்தார். நீ கார்த்திக்கின் டைரியை படித்தாய், எனக்கு தெரியும். அதில் என்ன ரகசியம்? அஞ்சலி வியப்புடன் பார்த்தார். அது அவர் சில பிசினஸ் ரகசியங்களை எழுதியிருந்தார். அந்த ரகசியம் யாராவதுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருந்ததா? அஞ்சலி அமைதியாக இருந்தார். மீனா உள்ளே வந்தாள். மீனா, நீ கார்த்திக்கின் பழைய காதலி தானே என்றான் ஆதித்யா. அவள் சற்றே கசப்பான சிரிப்புடன், ஆமாம் சார். ஆனா அவன் இன்னைக்கு துரோகம் செய்து என் தோழியையே மறந்து விட்டான். அந்த காயம் இன்னும் மாறவில்லை. சரி, நேற்று இரவு நீ அவனுடைய ரூமுக்கு போனாயா? இல்ல, நான் ஜன்னல் வழியா யாரோ போகிற நிழலை மட்டும் பார்த்தேன். ஆனா யாருன்னு தெரியாது. நீ கையில் கத்தி வைத்திருந்ததை யாரோ பார்த்திருக்காங்க, அது உண்மையா? மீனா அதிர்ச்சி அடைந்தாள். ஆம், நான் பயத்துக்காகத்தான் வைத்திருந்தேன். ஆனா நான் கொலை செய்யவில்லை. ஆதித்யா சிரித்தார். சரி, உன்னோட பதில் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். இன்னும் சில கேள்விகள் வரும், அப்போது வருகிறேன் என்று சுரேஷிடம் சென்றான். சுரேஷ் பயத்துடன் அவன் அருகில் வந்து நின்றான். சுரேஷ், கார்த்திக்கும் உனக்கும் சொத்து பிரச்சனை இருக்கிறதா? ஆமாம் சார். அப்பா விட்ட சொத்துல எல்லாத்தையும் அவன் போலி ஆவணத்துல கையொப்பமிட்டு தன்னோட பெயர்ல மாத்திக்கிட்டான். நேற்று விருந்தில் சண்டை போட்டது நீதானே? ஆமா, நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். கார்த்திக்கு ரூமு அவனிடம் சொத்துக்காக சண்டை போட்டேன். ஆனா கார்த்திக்கின் ரூமுக்கெல்லாம் நான் போகவில்லை. உனக்கு அவனை கொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கே. சுரேஷ் அமைதியாக கூர்மையுடன் பார்த்தான். காரணம் இருக்கு, ஆனா நான் பண்ணலை என்றான். இறுதியாக ராஜ் வந்தார். ராஜ், உனக்கு கார்த்திக்கிடம் என்ன பலி? ராஜ் மெதுவாக சிரித்தான். அவன் செய்த சில சட்டவிரோத பிசினஸுக்கு நான் சாட்சி. என்கிட்ட சாட்சிகள் இருக்கிறது. அவன் பயந்தான். ஆனா நான் அவனை கொல்வதற்கு விரும்பவில்லை. நேற்றிரவு 10 மணிக்கு பிறகு நீ எங்கே இருந்தாய்? எனக்கு ஏதோ சத்தம் கேட்டது. கதவுக்கு வெளியே யாரோ நடந்து போனதை போல் பார்த்தேன். ஆனா அந்த நிழல் யாருடையதுன்னு தெரியவில்லை. ஆதித்யா அவனுடைய கண்களை நெருங்கி பார்த்தார். நீ உண்மையை முழுதாக சொல்லலை. உன்னிடம் இன்னும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. ராஜ் சிரித்தான். உண்மை எப்போதும் நேரத்துக்கு வரும் இன்ஸ்பெக்டர். ஆதித்யா அனைவரையும் மீண்டும் ஹாலில் கூட்டினான். அனைவரும் ஹாலில் கூடிய போது ஆதித்யா மெதுவாக சொன்னான். நான் பார்த்த சாட்சிகள், உங்களின் பதில்கள் எல்லாத்திலும் முரண்பாடு இருக்கிறது. உங்களிலிருந்து ஒருவன் உண்மையை மறைக்கிறான். அவர் மேஜையில் இருந்த கார்த்திக்கின் மொபைலை காட்டினார். கடைசி அழைப்பு யாருக்கு? ஏன் அன்னோன் நம்பர்? அவரது பார்வை ஒரு நபரின் முகத்தில் நீண்டது. நான் அடுத்ததாக கார்த்திக்கின் பிசினஸ் ரகசியங்களை தேடப் போகிறேன். அந்த ரகசியம்தான் உண்மையை வெளிப்படுத்தும். அத்தியாயம் 7. ரிசார்ட்டின் ஹால் இன்னும் பதட்டமாக இருந்தது. ஆதித்யா தனது நாற்காலியில் அமர்ந்து அனைவரின் முகத்தையும் ஒரே பார்வையில் ஆராய்ந்தார். கொலை நடந்தது நேற்றிரவு 10:30 முதல் 11 மணிக்குள் தான். யாரோ கார்த்திக்கின் ரூமில் நுழைந்து கூர்மையான ஆயுதத்தால் ஒரே முறை குத்தி கொலை செய்திருக்கிறார். அந்த ஆயுதம் இன்னும் காணவில்லை. யாரோ அதை மறைத்திருக்கிறார்கள் என்று அவர் மெதுவாக சொன்னார். அவர் எழுந்து சாட்சிகளை சேகரிக்க தொடங்கினார். ஆதித்யா முதலில் கார்த்திக்கின் மொபைலை திறந்தார். கடைசி அழைப்பு அன்னோன் நம்பர். நேரம் 10:17 PM. அதற்கு முன் சில வாய்ஸ் மெசேஜ்கள் இருந்தன. அவர் அதை பிளே செய்தார். கார்த்திக், உன்கிட்ட பேச வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இன்றிரவு 10 மணிக்கு பிறகு உன் ரூம்ல சந்திப்போம். இல்லை என்றால் உன் ரகசியம் வெளிச்சம் பார்க்கும். ஆதித்யாவின் பார்வை கூர்மையாய் மாறியது. அப்படியென்றால் யாரோ அவனை மிரட்டி ரூமுக்கு அழைத்திருக்கிறார்கள். ஆனால் யார்? அவரது கண்கள் மீனா, விக்னேஷ், சுரேஷ், ராஜ், அஞ்சலி அனைவரின் முகத்திலும் மாறி மாறி போனது. ஆதித்யா ரிசார்ட்டின் மேலாளரை அழைத்தார். ரிசார்ட்டில் சிசிடிவி இருக்கிறதா? ஆமாம் சார். லாபி, காரிடார் எல்லாம் கவரேஜ் இருக்கு. ஆனா கார்த்திக்கின் ரூமின் முன்னால் கேமரா பண்ணி சென்று பழுதாகி இருக்கு. அது வேலை செய்யவில்லை. ஆதித்யா சிரித்தார். சரியான நேரத்துல சரியான கேமரா தான் பழுதாகும் என்றான். ஆனால் அவர் மற்ற காட்சிகளை சோதித்தார். 10:05 PM. சுரேஷ் பாருக்கு போகிறான்.
10:10 PM விக்னேஷ் தனது அறைக்கு செல்கிறார். 10:15 PM மீனா தனது அறையில் ஜன்னல் பக்கம் நிற்கிறாள். 10:20 PM ராஜ் காரிடாரில் நடந்து செல்கிறார். அதற்கு பிறகு 10:25 முதல் 10:40 வரை யாரும் கேமராவில் இல்லை. ஆதித்யா சிந்தனையில் ஆழ்ந்தார். இந்த 15 நிமிடத்தில்தான் கொலை நடந்திருக்கு. அந்த நேரத்துல யாராவது கார்த்திக்கின் ரூமுக்கு போயிருக்கணும். ஆதித்யா கார்த்திக்கின் டைரியை எடுத்தார். அதில் சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மீதமுள்ள பக்கங்களில் அவர் எழுதியிருந்தார், ராஜ் கிட்ட உள்ள சாட்சிகள் வெளியே வந்தா நான் நாசமாயிடுவேன். விக்னேஷ் இன்னும் பழியை விட்டு கொடுக்க மாட்டான். மீனா கண்டிப்பா ஒரு நாள் என்னை பழி வாங்குவாள். சுரேஷ் சொத்துக்காக இன்னும் என் மேல் கோபமாய் இருக்கிறான். அஞ்சலியோ கண்ணீர் விட்டாலும் அவளது மனதிலும் ஏதோ இருக்கிறது. ஆதித்யா அதை வாசித்ததும் சிரித்தார். அப்படியென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கு. ஆனால் கொலை செய்தது ஒருவர்தான். ஆதித்யா அனைவரின் அறைகளிலும் சோதிக்க தொடங்கினான். அஞ்சலியின் அறையில் படுக்கையின் கீழ் ஒரு பழைய கடிதம் கிடைத்தது. அஞ்சலி, கார்த்திக்கின் உண்மை உனக்கு தெரியணும்னா மீனாவை சந்தி. ஆதித்யா அஞ்சலியை பார்த்தார். இதை கண்டவுடன் நீ கார்த்திக்கிடம் கேட்கச் சென்றாயா? அஞ்சலி தலை குனிந்தாள். ஆம், ஆனா நான் சண்டை போடவில்லை. நான் அவர்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்லை. ஆதித்யா அமைதியாக அவளது முகத்தை கவனித்தார். மீனாவின் அறையில் மேஜையின் ராயரில் சிறிய கத்தி இருந்தது. இது சமைக்க பயன்படுத்துவது போல இருக்கு. ஆனா நேற்றிரவு நீ இதை எதுக்கு வைத்திருந்த? மீனா நடுங்கினாள். ஆம் சார், ஆனால் அதை பயன்படுத்தி நான் கொலை செய்யவில்லை. நான் கொலை செய்திருந்தா அந்த கத்தியின் மேல் ரத்தம் இருக்கணுமே. இத பாருங்க, ரத்தம் இருக்கா என்று சொன்னார். ஆதித்யா மீனாவை நோக்கி சிரித்து கொண்டே, சரி, இன்னும் உன்னை பார்க்க வேண்டும், அப்புறமா பார்க்கிறேன் என்றான். விக்னேஷின் அறையில் மொபைலில் மிரட்டல் மெசேஜ் இருந்தது. இன்றிரவு கார்த்திக்கின் ரூமுக்கு வா, உனக்கு நியாயம் கிடைக்கும். ஆதித்யா சிந்தனையில் ஆழ்ந்தார். யாரோ விக்னேஷை தூண்ட முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவன் போகவில்லை என்கிறான். உண்மையா? சுரேஷின் அறையில் பீர் பாட்டில்கள், ஆனால் ஒரு ஈரமான காலணி இருந்தது. நேற்று இரவு வெளியே போனாயா? ஆதித்யா கேட்டார். இல்ல சார், நான் பார் லவுஞ்சில தான் இருந்தேன். ஆதித்யா சிரித்தார். அப்படியா? ஆனா உன் காலனியில ஏன் கார்த்திக்கின் ரூமின் பக்கத்து தோட்டத்தில் இருக்கும் பசுங்குத்தாள் இருக்கிறது? சுரேஷ் அமைதியாகிவிட்டான். ராஜின் அறையில் ஒரு USB டிரைவ் இருந்தது. இது என்ன? ராஜ் மெதுவாக சொன்னார். இதில் கார்த்திக்கின் பிசினஸ் மோசடி சாட்சிகள் இருக்கு. நான் அதை நாளைக்கு போலீஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஆதித்யா கண்களை நெருங்கி பார்த்தார். ஆனா கார்த்திக் அதை பற்றி தெரிந்திருந்தான். அதனால்தான் நேற்றிரவு உன்னை அழைத்தான். நீ அவனை சந்திக்க போனாயா? ராஜ் சிரித்தார். இல்ல, நான் காத்திருந்தேன். ஆனா யாரோ வேறு போய் போய்விட்டார்கள் போல. ஆதித்யா அனைத்து சாட்சிகளையும் சேர்த்து பார்த்தான். கடைசி அழைப்பு அன்னோன் நம்பர். 10:20 முதல் 10:40 வரை கேமரா காலியானது. சுரேஷின் காலனியில் தோட்ட மணல். மீனா நிழலை பார்த்தது. அஞ்சலி கடிதம் கண்டது. ராஜ் USB வைத்திருந்தார். மெதுவாக, கொலை ஆயுதம் இன்னும் ரெசார்ட்டில் தான் இருக்கு. அதை கண்டுபிடித்தால் கொலைகாரன் பிடிபடுவான் என்று நினைத்தார். ஆதித்யா அனைவரையும் ஹாலில் கூட்டினார். நான் உங்களிடமிருந்து இன்னும் 2 விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கொலை நடந்த நேரத்தில் யாராவது தோட்டத்தில் இருந்தீர்களா? மற்றும் யாராவது கார்த்திக்கிடம் நேற்றிரவு ரகசியமாக போனீர்களா? அந்த கேள்வி கேட்டவுடன் ஒருவரின் முகம் கலங்கியது. ஆதித்யா அந்த முகத்தை கவனமாக பார்த்தார். அப்படியா? உன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் போல. அத்தியாயம் 8. அந்த நபர் சற்றே நடுங்கினார். கொலை ஆயுதம் இன்னும் ரிசார்ட்டில் தான் இருக்கிறது. அது எங்க மறைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறேன். கொலை நடந்த நேரத்தில் தோட்டத்தில் யாராவது இருந்தீர்களா என்று நான் சந்தேகிக்கிறேன் என்று ஆதித்யா சொன்னார். அவர் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு உத்தரவிட்டார். ரிசார்ட்டின் பின்புற தோட்டம் முழுவதும் தேடுங்க. குறிப்பா கார்த்திக்கின் ரூமுக்கு பக்கத்துல உள்ள புல்லுக்குள் பாசி படிந்த இடங்களில் ஏதாவது இருக்கலாம். ரிசார்ட்டின் பின்புற தோற்றம் நில ஒளியில் சற்றே வெளிர்ந்திருந்தது. பெரிய பெரிய மரங்கள், ஈரமான மண், பச்சை புல். போலீசார் தேடிக்கொண்டிருந்தார்கள். சில இடங்களில் காலடி சுவடுகள் இருந்தன. கார்த்திக்கின் ரூமிலிருந்து தோட்டத்துக்கு ஒரு மெல்லிய வழிச்சுவடு இருந்தது. சார், இங்கே ஏதோ கொதறி மறைச்ச மாதிரி இருக்கிறது என்று கான்ஸ்டபிள் சொன்னார். அவர் அங்கே மண் சற்றே தளர்ந்திருந்த இடத்தை தோண்டினார்.
மண்ணுக்குள் இருந்து ஒரு ரத்தம் படிந்த கத்தி கிடைத்தது. ஆதித்யா அதை பார்த்தார். இதுதான் கார்த்திக்கின் மார்பில் குத்திய ரத்தம். ஆயுதம். இந்த கத்தியில் புதிய ரத்தம் இருந்தது. ஆதித்யா மெதுவாக சொன்னார், கொலை செய்தவனுக்கு அவசரம் இருந்திருக்கும். ஆயுதத்தை மறைத்து விட்டான். ஆனா முழுக்க ஆழமா புதைக்க நேரமில்ல போல என்று சிரித்தார். அந்த கத்தி இருந்த இடத்திலிருந்து கார்த்திக்கின் ரூம் வரை ஈரமான காலடி சுவடு இருந்தது. ஆதித்யா கவனமாக பார்த்தார். இந்த சுவடு ஆண் காலனியின் அளவு. ஆனால் சுரேஷின் காலனியுடன் பொருந்துகிறதா? அவர் போலீசிடம் சொன்னார், சுரேஷின் காலனியை எடுத்து ஒப்பிடுங்க. அவர்கள் ஒப்பிட்டனர். சார், சுரேஷின் காலனி அளவுக்கு ஒத்திருக்கிறது. ஆதித்யா சுரேஷை நோக்கி திரும்பினார். சுரேஷ், நீ நேற்றிரவு கார்த்திக்கின் ரூமுக்கு போனாயா? சுரேஷ் பதறினான். இல்ல, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, பார்ல குடிச்சிக்கிட்டு இருந்தேன்னு. ஆதித்யா சிரித்தான். ஆனா உன் காலனியில தோட்ட மணல் இருக்கு. இப்போ காலடி சுவடும் உன்னோட அளவுக்குத்தான் இருக்கு. சுரேஷ் வியர்த்து நான் என்று தடுமாறினான். அந்த நேரத்தில் மீனா திடீரென்று பேசினாள். சார், உண்மையை நான் சொல்கிறேன், மீனா நடுங்கிய குரலில் சொன்னாள். அனைவரும் அவளை நோக்கி திரும்பினர். நான் ஜன்னல் வழியே பார்த்தப்போ யாரோ கார்த்திக்கின் ரூமுக்கு போறதை பார்த்தேன். அந்த நிழல் சுரேஷ் மாதிரி தான் இருந்தது. அஞ்சலி அதிர்ச்சி அடைந்தாள். சுரேஷ் நீயா? சுரேஷ் உடனே மறுத்தான். இல்ல, நான் அவனை கொலை செய்யல. நான் ரூமுக்கு போய் அவனுடன் சண்டை போட்டேன். ஆனா அப்பா அவன் உயிரோடு தான் இருந்தான். நான் வெளியே வந்தப்போ அவன் இன்னும் சத்தமா பேசிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ரிசார்ட்டின் மேலாளர் ஓடி வந்து சொன்னார், சார், சிசிடிவில காட்சி இல்லை, ஆனா கேமரா ரெக்கார்டிங்ல ஒரு சத்தம் இருக்கு. அவர்கள் அதை பிளே செய்தார்கள். 10:35 PM. நீ என்னை ஏமாத்துற என்று கார்த்திக்கின் குரல். அதற்கு பிறகு ஒரு பெண் குரல். இப்போதான் உனக்கு புரியணும். அடுத்த நொடி கத்தி கிழிக்கும் சத்தம். அந்த பெண் குரல் கேட்ட உடனேயே மீனாவின் முகம் வெண்மையாக மாறியது. ஆதித்யா அவளை நோக்கி பார்த்தான். இது உன்னோட குரல் தானே மீனா? மீனா நடுங்கினாள். இல்ல சார், அது வந்து ஆதித்யா குளிர்ந்த குரலில் சொன்னார். ஓ அப்படியா? நீ குரலை மறுக்கிறாயா? அப்போ கார்த்திகின் ரூமில் என்ன நடந்தது? நீ எதற்கு அங்கு சென்றாய்? மீனா கண் கலங்கினாள். நான் அவனை சந்திக்க மட்டும்தான் போனேன். அவன் எனக்கு துரோகம் செய்தான், என் வாழ்க்கையை அழித்தான். ஆனால் நான் கொலை செய்யவில்லை. நான் பேசிக்கிட்டு வெளியே வந்துவிட்டேன். ஆதித்யா சிரித்தார். அப்படி என்றால் உனக்கு பின்னர் இன்னொருவர் வந்திருக்க வேண்டும். சரி, சுரேஷ் போய் சண்டை போட்டான், உயிரோட வெளியே வந்தான். மீனா சென்றாள், பேசினாள், உயிரோட வெளியே வந்தாள். ஆனால் 3வது நபர் வந்த பிறகுதான் கொலை நடந்தது. அந்த நபர் யார்? ஆதித்யா கார்த்திக்கின் மொபைலை மீண்டும் பார்த்தார். கடைசி 10:17 PM அழைப்பு. அன்னோன் நம்பர். அதே நேரம் ராஜ் காரிடாரில் இருந்தார். அவர் மெதுவாக ராஜை நோக்கி, ராஜ், அந்த கடைசி நிமிஷங்களில் நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். ராஜ் சற்றே சிரித்தார். சார், நான் காத்திருந்தேன் கார்த்திக்கிடம் பேசணும் என்று. ஆனா ஆதித்யா அவனை நிறுத்தினார். நீ பேச வேண்டாம், நான் உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறேன். நாளைக்கு காலை கொலைகாரன் யார் என்று நிரூபிக்கிறேன் என்று சிரித்தான் ஆதித்யா. அத்தியாயம் 9. அடுத்த நாள் காலை ரிசார்ட்டின் ஹாலில் மீண்டும் அனைவரும் கூடியிருந்தனர். காற்றில் ஒரு மிகுந்த பதற்றம். கார்த்திக்கின் உடல் இன்னும் போலீசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆதித்யா மெதுவாக நடந்து வந்து நாற்காலியில் அமர்ந்தார். அவரது முகத்தில் ஒரு அமைதியான நம்பிக்கை தெரிந்தது. ஆதித்யா முதலில் ராஜின் அறையிலிருந்து எடுத்த USB டிரைவை திறந்தார். அதிலிருந்த கோப்புகள், வீடியோ பதிவு, கார்த்திக் மற்றும் சில அரசியல் பிரமுகர்களின் சட்டவிரோத ஒப்பந்தம், ஃபைனான்ஸ் ரகசியம், கார்த்திக் பல பேரை ஏமாற்றி சம்பாதித்த கோடிகள், மின்னஞ்சல் காப்புகள். யாரோ கார்த்திக்கிடம் மிரட்டல் மின்னஞ்சல்கள் அனுப்பியிருந்தார்கள். அந்த மின்னஞ்சல்களில் ஒன்று, உன் பொய்கள் நாளைக்கு வெளிவரும். இன்று இரவே உன்னுடன் பேச வேண்டும், இல்லையெனில் உன் வாழ்க்கை முடியும். அந்த மின்னஞ்சலின் IP அட்ரஸ் ரிசார்ட்டின் வைஃபையிலிருந்தே அனுப்பப்பட்டதென தெரிந்தது. ஆதித்யா சிரித்தார். அப்படியா? கொலை நடந்த தினமே மிரட்டல் மின்னஞ்சல் வந்திருக்கிறது. அதாவது கொலைக்காரன் இந்த ரெசார்ட்டிலேயே இருக்கிறார் என்பது உறுதி. நேற்று கேமராவில் கேட்ட பெண் குரலை மீண்டும் பிளே செய்தார். அவர் அதன் ஃபேஸ் மற்றும் உச்சரிப்பை கவனித்தார். இப்போதான் உனக்கு புரியணும்.
அது மீனா மாதிரியே இருந்தது. ஆனால் ஒரு சற்று மெல்லிய குரல் வேறுபாடு இருந்தது. அந்த வேறுபாட்டை கவனித்த ஆதித்யா மெதுவாக சொன்னார், இந்த குரல் மீனாவை நகலெடுத்தது போல இருக்கிறது. ஆனால் அதாவது யாரோ மீனாவின் குரலை மாயச் செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹவுஸ்கீப்பிங் லேடி வந்து பயந்தபடி சொன்னாள், சார், நான் நேற்றிரவு 10:40க்கு பின்புற தோட்டம் பக்கம் சென்றேன். அப்போ யாரோ ஓடி செல்லுகிற மாதிரி சத்தம் கேட்டது. நான் பார்க்கும்போது ஒரு பெண்ணின் ஷால் மரத்துல சிக்கிச்சு கடந்தது. அவள் கொடுத்த அந்த ஷாலை ஆதித்யா பார்த்தார். அது அஞ்சலியின் ஷால். ஆதித்யா அஞ்சலியை நோக்கி திரும்பினார். அஞ்சலி, நேற்றிரவு கொலை நடந்த நேரத்தில் நீ தோட்டத்துக்கு போனாயா? அஞ்சலி பதறினாள். இல்ல, நான் ரூம்ல தான் இருந்தேன். ஆதித்யா ஷாலை காட்டினார். அப்படியானால் இந்த ஷால் எப்படி தோட்டத்தில் வந்தது? அஞ்சலி நடுங்கினாள். அது அது எப்படி அங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் கொலை செய்யவில்லை சார் என்றாள். மீனா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அஞ்சலி, நீயா? அஞ்சலி அழுதாள். இல்ல, நான் அவனை பேச சொல்லதான் நினைத்தேன். ஆனா கதவின் பக்கம் சென்றபோது உள்ளே யாரோ இருந்தது போல சத்தம் கேட்டது. அதனால நான் பின்வாங்கி விட்டேன். ஆதித்யா அமைதியாக கேட்டார். அந்த நேரத்தில் உள்ளே இருந்த குரல் யாருடையது? அஞ்சலி தடுமாறினாள். அது ஒரு ஆண் குரல். ஆதித்யா அனைவரையும் பார்த்து சொன்னார், சரி, இதுவரை என்னிடம் உள்ள சாட்சிகள். கார்த்திக்கின் ரூமில் முதலில் சுரேஷ் சென்றார். சண்டை போட்டார். உயிரோடு வெளியே வந்தார். பிறகு மீனா சென்றார். பழைய வேதனைக்காக பேசினார். உயிரோடு வெளியே வந்தார். அஞ்சலி ரூமுக்கு வெளியே வந்தார். ஆனால் கதவின் பின்னால் யாரோ பேசுகிற குரலை கேட்டார். கடைசியில் 3வது நபர் ரூமுக்குள் சென்று கொலை செய்தார். அவர் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார். அந்த 3வது நபர் யார் என்று கண்டுபிடிக்க இன்னொரு சாட்சி வேண்டும். அந்த நேரத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஓடி வந்தார். சார், கார்த்திக்கின் பணியாளர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் முக்கிய தகவல் சொல்ல வரார் என்றார். ஒரு நடுத்தர வயது ஆண் உள்ளே வந்தார். சார், கார்த்திக் சார் நேற்றிரவு ஒருவரை மிரட்டும் வீடியோ எடுத்தார். அதை என்னிடம் சேமிக்க சொல்லினார். ஆனால் நான் அப்படியே மறைத்து வைத்தேன். இப்போ அதை பார்த்தால் கொலைகாரன் யார் என்று தெரியும் போல. அவர் ஒரு பென்டிரைவ் கொடுத்தார். ஆதித்யா அந்த வீடியோவை பிளே செய்தார். வீடியோவில் கார்த்திக் தனது ரூமில் குரல் பதிவு செய்கிறார். நீங்க என்ன ஏமாத்துறீங்க. இது உங்களோட கடைசி சந்திப்பு. இன்னைக்கு நீங்க சொல்லலன்னா நானே உங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவேன். அதற்கு பிறகு கதவு திறந்த சத்தம். ஒருவர் உள்ளே வந்தார். கேமரா சற்று சாய்ந்ததால் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அந்த நபரின் கையில் ராஜ் வைத்திருக்கும் அதே யூஎஸ்பி மாதிரி ஒன்று இருந்தது. வீடியோவில் அந்த நபரின் குரல், நீயே எல்லாரையும் துரோகம் செய்தவன் கார்த்திக். இப்போ உன் ஆட்டம் முடிஞ்சது. அதற்கு பிறகு கத்தி கிழிக்கும் சத்தம். வீடியோ இங்கே முடிந்தது. ஆதித்யா மெதுவாக ராஜை நோக்கினார். ராஜ், உன் கையில் இருந்த அதே யூஎஸ்பி வீடியோவில் இருக்கிறது. நீயா கார்த்திக்கின் ரூமுக்குள் சென்றது? ராஜ் அமைதியாக சிரித்தார். ஆம், நான் சென்றேன். ஆனால் நான் கொலை செய்யவில்லை. நான் அவனை மிரட்டி பேசினேன். ஆனால் அவன் உயிரோடு இருந்தான். நான் வெளியே வந்த பின் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. மீனா கோபமாக, அப்படியானால் 4வது நபர் யார்? இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்று அழுத்து கொண்டே கேட்டாள். ஆதித்யா ஒரு நிமிடம் சிந்தித்து மெதுவாக சிரித்தார். அப்படி என்றால் சுரேஷ் வந்தார், உயிரோட விட்டார். மீனா வந்தார், உயிரோட விட்டார். ராஜ் வந்தார், உயிரோட விட்டார். ஆனால் கார்த்திக் இறந்த நேரம் 10:35 PM. அப்போ 10:35க்கு பிறகு மறைந்திருந்த யாரோ ஒருவரை கொலை செய்தவர். அந்த நபர் மற்றவர் சந்தேகிக்காதவர், எவரையும் ஏமாற்றும் அளவுக்கு நெருக்கமானவர். அவர் பார்வையை மெதுவாக ஒரு பெண்ணின் மீது நிறுத்தினார். அவள் முகம் உடனே கலங்கி நடுங்கியது. இப்போது ஆதித்யா கொலைகாரன் யார் என்பதை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர் அதை உடனே சொல்லவில்லை. இன்றிரவு 8 மணிக்கு நான் உண்மையை வெளிப்படுத்தப் போகிறேன். உண்மையை மறைக்கும் நபருக்கு இது கடைசி வாய்ப்பு. அவர் சொன்னதும் அந்த பெண்ணின் கையில் இருந்த மோதிரம் சற்றே நடுங்கியது. அத்தியாயம் 10. மாலை நேரம். ரிசார்ட்டின் ஹாலில் அனைவரும் மீண்டும் கூடியிருந்தனர். ஆதித்யா தனது கைமணிக்கட்டை பார்த்தார். இன்னும் சில நிமிடங்களில் உண்மை வெளிவரும் என்று அவர் மெதுவாக சொன்னார்.
அந்த பதட்டம் நெருக்கடியான மின்சாரமாக காற்றில் இருந்தது. ஒவ்வொருவரும் ஒருவரை சந்தேகமாக பார்த்து கொண்டனர். நேற்று நடந்த கார்த்திக்கின் கொலையை உண்மையை இன்று நான் வெளிப்படுத்தப் போகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு மோட்டிவ் இருந்தது. சுரேஷ் சொத்து பிரச்சனை, மீனா துரோகம் செய்ததால் பழி, ராஜ் பிசினஸ் மோசடிக்கான சாட்சி, அஞ்சலி தனிப்பட்ட ரகசியம். ஆனால் இவர்களில் 3 பேர் ரூமுக்குள் சென்றும் உயிரோடு வெளியே வந்தனர். ஆனால் 10:35க்கு பிறகு 4வது நபர் ரூமுக்குள் சென்று கொலை செய்தார். அந்த நபர் யார் தெரியுமா? அவர் நிறுத்தினார். ஹாலில் சத்தமே இல்லை. பின்ட்ராப் சைலன்ஸில் இருந்தது. ஆதித்யா மெதுவாக, நேற்றிரவு கார்த்திக்கின் ரூமிலிருந்து ஒரு மண் வாசனை வெளியே வந்தது. நான் தோட்டத்தில் கண்ட காலடி சுவடு. அது ஆண் காலனி போல இருந்தது. ஆனால் சிறிய அளவானது. அதாவது கொலைகாரி. கொலை செய்தது பெண். ஆனால் ஆண் காலனியை உபயோகித்தார். சந்தேகம் வராமல் இருக்க அவர் பார்வையை அஞ்சலி மற்றும் மீனா மீது நிறுத்தினார். மீனா நடுங்கினாள். நான் இல்ல சார், நான் பேசிக்கொண்டு வெளியே வந்துவிட்டேன். அஞ்சலியின் முகம் வெண்மையாகிவிட்டது. ஆதித்யா தொடர்ந்து சொன்னார். மேலும் சிசிடிவியில் கேட்கப்பட்ட குரல் மீனாவின் குரலை நகல் எடுத்தது. அதற்காக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் உபயோகிக்கப்பட்டது. நேற்றிரவு யாரோ மீனாவாக நடித்து கார்த்திக்கிடம் கடைசியாக பேசினார். அதாவது கொலைக்காரன் மிகவும் நெருக்கமானவர். கார்த்திக் அவளை நம்பி கதவை திறந்தார். அந்த நபர் அஞ்சலி. அஞ்சலி உடனே எழுந்தாள். இல்ல, நான் கொலை செய்யவில்லை, நீங்கள் பொய் சொல்றீங்க. ஆதித்யா அமைதியாக சிரித்தார். அப்படியானால் இந்த சாட்சிகளை நான் விளக்கட்டுமா? தோட்டத்தில் கிடைத்த ஷால் உன்னுடையது. சிசிடிவியில் கேட்கப்பட்ட குரல் உன்னுடைய மொபைலில் இருந்த வாய்ஸ் குளோனிங் ஆப்பை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டது. வீடியோவில் கார்த்திக்கின் முன்னிருந்த யூஎஸ்பி, அது உன் பையில் இருந்தது. இவையெல்லாம் யாருடையது? அஞ்சலியால் பேச முடியவில்லை. அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆதித்யா மெதுவாக அருகே வந்து, அஞ்சலி, ஏன் கொலை செய்தாய் என்று கேட்டார். அஞ்சலி உடைந்து அழுதாள். ஆம், நான் தான் செய்தேன். கார்த்திக் என்னுடைய வாழ்க்கையை அழித்தான். நான் அவனை நம்பினேன். ஆனால் அவன் என்னை ஏமாற்றி என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தினான். நேற்றிரவு அவன் மீனாவையும் ஏமாற்றியதை பார்த்த பிறகு என்னையும் பிளாக்மெயில் செய்ய போகிறான் என்று தெரிந்தது. அதனால் தோட்டத்தில் கத்தியை எடுத்துக்கொண்டு ரூமுக்குள் போல் அவளின் குரல் நடுங்கியது. நான் அவனை குத்திவிட்டேன். பிறகு அவசரத்தில் தோட்டத்தில் கத்தியை புதைத்தேன். யாரும் அறிய மாட்டார்கள் என்று நினைத்தேன். மீனா கண்ணீர் மல்க, அஞ்சலி, ஏன் எனக்கு சொல்லவில்லை? நாம சாட்சிகளை சேகரிச்சு சட்டப்படி தண்டிக்கலாம்னு தானே இருந்தோம். சுரேஷ் கோபமாக, ஒரு கொலைக்கு எந்த நியாயமும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் ஒருவரை கொன்றிருக்கிறாய். ராஜ் அமைதியாக, கார்த்திக் தவறு செய்தான். ஆனால் நீ செய்தது இன்னும் பெரிய தவறு. அஞ்சலி சோர்ந்த குரலில் சொன்னாள். எனக்கு வேறு வழி இல்லை என்று தோன்றியது. ஆதித்யா போலீஸை நோக்கி, அஞ்சலியை கைது செய்துங்கள். அவள் செய்த குற்றத்திற்கு சட்டம் தீர்ப்பு தரும் என்றார். போலீசார் அவளை அழைத்துச் சென்றனர். அஞ்சலி சென்றபோது மீனாவை பார்த்து, மன்னிச்சிடு, நான் உனக்காகவே இதை செய்தேன். அவன் உன்னை மீண்டும் ஏமாற்ற போனான் என்று அழுதாள். மீனா அதிர்ச்சியில் அழுதாள். அனைவரும் சற்றே அமைதியாகினர். ஆதித்யா மெதுவாக சொன்னார். ஒரு கொலைக்கு பின்னால் எப்போதும் ஒரு கதை இருக்கும். ஆனால் எந்த கதையும் உயிரை எடுக்கும் நியாயத்தை தராது. உண்மை எப்போதும் வெளிச்சத்துக்கு வரும். அதை மறைக்க முடியாது. அவர் மலைப்பாதையில் மெதுவாக நடந்து சென்றார். ரெசார்ட்டின் மீது நீண்ட அமைதி விழுந்தது. கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் நம்ம சேனலை இன்னும் மெருகேற்றுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி. மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம்.